السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما توعدون لواقع، فإذا النجوم طمست، وإذا السماء فرجت، وإذا الجبال نصفت. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து, மேலும் ரமலான் மாதம் முழுவதும் அதிகமாக நன்மைகளை ஈட்டி நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற பேரார்வத்தோடு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று குழும்பி நின்று குனிந்து சஜிதா செய்து தஸ்பீஹ் செய்து தக்பீர் செய்து தஹ்மீது செய்து தஹ்லீல் செய்து அல்லாஹுவை மன்றாடி கேட்ட அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் வீணடித்து விடாமல் அவனிடத்தில் கூலி பெற்ற காரியங்களாக ஆக்கி நம்மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதை காஃபிர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் முஸ்லிம்களும் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிரோடு இருந்த காலத்திலேயே ரெண்டு தரப்பாருமே விரக்தியின் உச்சத்தில் காஃபிர்களும் ஆதரவின் அடிப்படையில் முஸ்லிம்களும் இந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மறுமை நாள் வருவதற்கு முன்னால் ஏற்பட போகிற உலக அழிவு எப்படி இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அந்த அழிவுக்கு முன்னால் நடைபெறப் போகிற சங்கிலி தொடராக ஒரு 10 அடையாளங்களை நாம் அறிந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்பியிருக்கிறோம். அந்த 10 அடையாளங்களுக்கு அடுத்து உலகம் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதற்கு வரையறுத்து சொல்வதற்கான எந்த குர்ஆன் வசனமும் இல்லை, எந்த ஹதீஸும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வுகள் முடிந்து விட்டால் பூமி அழிவை நோக்கி போறதற்கான ஒரே அடையாளம், முஸ்லிம்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்க மாட்டார்கள், யூதர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த 3 முக்கிய மக்களும் இருக்க மாட்டார்கள். அடுத்து யார் தான் இருக்க போறார்? ஷிராருன் நாஸ். பூமியில் மனிதர்களிலேயே மிக மிக மட்டமானவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது. அப்பொழுது இந்த பூமியினுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கு என்று நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த பூமியினுடைய மதிப்பு நம்ம இடத்துல எப்படி இருக்கு? நம்முடைய பூமியுடைய மதிப்புன்னா அந்த ஒட்டுமொத்த பூமியை விடுங்க, நமக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய ஒரு சின்ன இடத்துக்கு நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு மதிப்பு இருக்கு? பெரிய அளவு இருக்கா இல்லையா? ஒரு தோட்டம் வச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு?
ஒரு பெரிய 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருப்பவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்தின் மதிப்பு எவ்வளவு பெருசா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அவரவர்களுக்கு தக்கன இந்த பூமியின் மதிப்பு வித்தியாசப்பட்டாலும் எல்லோருக்குமே இருக்கிறது. இல்லாதவர்கள், இந்த பூமியின் சொந்தம் ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு கூட ஆசையும் வெறியும் எப்படியாவது இந்த பூமியில் ஒரு சொந்த வீடை உருவாக்கிறணும், ஒரு சொந்தமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும் என்று பல கட்ட போராட்டங்களை பண்ணுகிறார்கள். அதில் உச்சபட்சமாக ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை பல நாடுகளுக்கு அனுப்பியாவது, பல வருடங்கள் அவர்களிட்டிருந்து பிரிஞ்சாவது ஒரு இடத்தை நமக்குன்னு சொந்தமாக்கிக்கிறணும். இதுதான் இலக்காகவே இன்னைக்கு முஸ்லிம்களும் ஒட்டுமொத்த உலகமும் பயணிக்கிறது. இப்ப இதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன இடத்துக்கு எப்படின்னா இந்த நாட்டினுடைய மன்னர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கு ஆளுகிற அந்த ஆட்சியாளர்கள் இந்த பூமியை பற்றி அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த மதிப்பை போல இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய மதிப்பும் அல்லாஹ்விடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அல்லாஹ் என்னவா பார்க்குறான்? அவனிடத்துல இந்த பூமிக்குரிய மதிப்பு எவ்வளவு, மதிப்பு இந்த பூமியை எவ்வளவு கொடுத்து அல்லாஹ் வாங்குவான்? எதை? ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்பு கூட இந்த பூமிக்கு அல்லாஹ்விடத்தில் இல்லை. கொசுவுக்கும் ரெக்கை இருக்கிறதே தெரிய மாட்டுது நமக்கு. அது ஒங்கிட்டு காதுல சுத்தும் போதுதான் ஒரு ரெக்கை வச்சு அடிக்குது அப்படின்னு. ஆனா அந்த ரெக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு அளவு கூட இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு மாஜாவில் 4110வது செய்தி, காலையிலிருந்து ஒரு 10-15 தடவை படிச்சிருக்கேன், திருப்பி ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ்? ரசூலா சொல்றாங்க, காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட அல்லாஹ் வழங்கி இருக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் மதிப்புமிக்க எதையும் யாருக்கு கொடுக்க மாட்டான்? காஃபிர்களுக்கு கொடுக்க மாட்டான். கொசு ரெக்கையை விட லவ்கான ஜனாஹ பகூலத்தன், அல்லாஹ்விடத்தில் கொசுவின் இறைக்க அளவு இந்த பூமி மதிப்புமிக்கதாக இருந்தால் பூமியில் காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட அல்லாஹ் வழங்கி இருக்க மாட்டான். அப்படி என்றால் இந்த தண்ணி, இந்த காற்று, இந்த பூமி, இந்த ஒட்டுமொத்த உலகம் அல்லாஹ்விடத்தில் என்னவா பார்க்கப்படுது? எந்த மதிப்பும் இல்லாத அற்பத்திலும் அற்பமான உள்ள ஒரு இடம். இந்த இடத்தை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஏதாவது சிரமம் வருமா? கவலை வருமா? ஏன்னா மதிப்புமிக்க பொருளை இழந்தாதான் அதுக்குரிய தாக்கம் நம்ம இடத்துல ஏற்படும். ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டோம்னா நமக்கு ஏதாவது கவலை வருமா? ஐயோ போயிடுச்சேன்னு நினைப்போமா? 100 ரூபா நோட்டை கிழிச்சு போட்டா, அது சின்ன பிள்ளை கிழிக்க விட்டாலும் நமக்கு முடிய விட்டா, கிழிச்சிடாதடா. ஏன்? 100 ரூபா மதிப்பு நமக்கு தெரியுது. 500 ரூபாய்க்கு இப்படி போட்ட கசக்குனான்னு வைங்க, வாங்குமா கிழிச்சு போடுற போறான். எது? 500 ரூபா போயிடும். இது மதிப்பு தெரியுது. அதே ஒரு பேப்பரை கொடுத்து கிழிச்சு போட்டா, கிழிச்சு போடட்டுமே, அதானே. ஆனா அந்த பேப்பரை கிழித்தால், நோட்டில் இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சா கூட கொஞ்சம் கவலை இருக்கு. ஆனால் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் போது எந்த கவலையும் இருக்காது. அழிந்து போறவர்களை பற்றியோ, அந்த மக்கள் அழிய போறாங்கல்ல அவங்கள பற்றியோ, இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான இந்த கேலக்சிகளும்
இந்த பூமியும், இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிற நதிகளும், இந்த பூமியை அலங்கரித்து கொண்டிருக்கிற மலைகளும், இந்த பூமியை மிக விஸ்தாரமாக தன்வசப்படுத்தியிருக்கக்கூடிய கடல்களும் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னையும் ஒருபடி மேலே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் அப்படியே நடந்து வராங்க, வந்தா ஒரு செத்த ஆடு கிடக்கிறது. அந்த ஆட்டை அப்படி காதை பிடிச்சி ரசூலா தூக்கிட்டாங்க. எதை? செத்த ஆட்டை அப்படி தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஆட்டை ஒரு தீனாரோ 2 தீனாரோ கொடுத்து உங்களில் யாராவது வாங்குவீங்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எதுக்கு வாங்கிக்கிட்டு? ஒரு வெள்ளி காசோ ஒரு தங்க காசோ மதிப்பு அளவுக்கு இது மதிப்பில்லாதது, இதை வாங்கி என்ன செய்ய போறோம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் இதே மதிப்பு உள்ளதுதான், செத்த ஆட்டுக்கு சமந்தான் என்று சொன்னார்கள். அப்ப மதிப்பில்லாத ஒரு பொருள் அழிகிற போது, அழிக்கப்படுகிற போது, அது இல்லாமலாக்கப்படுகிற போது அதுக்குரிய தாக்கம் ஒண்ணுமே இருக்காது. யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. அதே அல்லாஹ்வுதான் இந்த பூமியில ஒரே ஒரு உயிரை கைப்பற்றுவதற்கு வருத்தப்படுகிறான். யார? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு வருத்தப்படுவதை போல அல்லாஹ் வேறு எதுக்கும் வருத்தப்படுவதில்லை. நம்முடைய உயிர் பிரிகிற போது அந்த நிலையை அடையணும். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தரும். ஏன்னா விட்டா இன்னி கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்து பூமியில அமல் செய்வான், இந்த பூமியில எனக்கு பணிஞ்சு வேலை செய்வான் என்று அல்லாஹ் நினைப்பான். ஆனால் அவன் உருவாக்கிற அஜல் அது நம்முடைய உயிரை கைப்பற்றும். அப்படி கைப்பற்றுகிற போது அல்லாஹ் வருத்தப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்துல வாழ்றது இல்லை, இந்த உலகத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக மாறும். உலகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றவர்களாகவும் ஆகும். அதனால இந்த உலகத்துல எது கிடைச்சி எது இழந்தாலும் எது போனாலும் அது நம்ம மேலே ஒட்டியிருக்க தூசி என்று நினைத்து கொள்ளுங்க, அது ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வணக்கத்தை விட்டால் கூட நாம் அல்லாஹ்விடத்தில் மதிப்பை இழக்கிறோம். நாம் தொழுவதற்கு சிரமப்படுகிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் திரும்பி மன்றாடுங்கள், இறைவா என்னை இந்த நிலையில உற்றாத, இந்த பூமியில் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பணிக்காக என்னை பயன்படுத்து. எப்ப வணக்கங்கள்ல சிரமத்தை அல்லாஹ் கொடுக்குறானோ அப்ப இந்த உலகம் நமக்கு மிகைக்குதுன்னு அர்த்தம். இந்த உலகம் நமக்கு மிகைச்சிச்சுன்னா நம்ம யார்கிட்ட மதிப்பற்றவர்களாக போயிடுவோம்? அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ்ட்ட மதிப்பற்றவர்கள் ஆயிட்டா சாகுற போது அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது நமக்கு குறித்து கவனம் எடுப்பானா? சமூது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சமூது கூட்டம் அழிந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது வலா யஹாஃபு உக்பாஹா, அதை பற்றி அல்லாஹ்வுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அழிஞ்சு போச்சு, போனா போயிட்டு போகுது, போடா அப்படின்ட்டான்ல. நாசமா போனவனுக்கு அழிஞ்சா என்ன இருந்தா என்ன, செத்தா செத்துட்டு விடு, பூராத்தை அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, வாங்க பூராத்தை கொண்டு நரகத்துல போட்டுட்டான்ல, அவ்வளவுதான். ஆனால் ஒரே ஒரு அடியான், ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக வேலை செஞ்சு கொண்டிருந்தவன் மௌத்தானாலும் மௌத்தா போகிற நேரத்தில் அல்லாஹ் வருத்தப்படுகிறான், என்னுடைய அடியான் இன்னும் கொஞ்ச நாள் விட வேண்டும் என்று. அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மேல் இருப்பவர்களில் 2 தரப்பார் இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்கள், இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றவர்கள். மதிப்பு உள்ளவர்களாக ஆவதும் மதிப்பற்றவர்களாவதும் அவரவர்களுடைய விருப்பத்தில் விட்டுட்டாங்க. ஆனா நம்ம போகிற பாதையை அதுக்குரிய அறிகுறிகளை வச்சு முடிவு செஞ்சுக்கங்க. நமக்கு தொழுகலைன்னா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, நாங்க பாவம் செய்ய, நான் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்துல செல்வத்தை நிறைய வாரி வழங்கி இருக்கிறான், நான் சில நேரம் பாவமும் செய்கிறேன், அந்த பாவத்தினால் என்னுடைய
செல்வம் குறையும் என்று நான் நினைக்கல. எப்படி சொல்ல வராரு பாருங்க. பெரும் பெரும் பாவங்களை கூட நான் அசால்ட்டா செய்யறேன், ஆனா எனக்கு தொழில்னு ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் கேட்டார்கள். அப்படியானால் சரி, நீ சொன்னதெல்லாம் சரிதான், என்றாவது இரவுல ஏஞ்சி வணங்கி இருக்கிறியா அப்படின்னு கேட்டான். யார? அந்த மனிதர், ஈராக்கை சேர்ந்த அந்த மனிதன். அவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, புரிந்து கொள், அல்லாஹ்விடத்தில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஏனென்றால் நல் அமல்களை மீது நாட்டமில்லாமல் உன்னை வைத்திருப்பதே அல்லாஹ்விடத்தில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அர்த்தம். நல்ல அமல்களின் மீது ஈடுபாடு காட்டாத நிலை நமக்கு வந்துச்சு என்றால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மதிப்பு குறைந்து போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். நாம் சாகிற போது அல்லாஹ் எந்த கவலையும் வருத்தமும் படமாட்டான், மலக்குமார்களும் படமாட்டார்கள், நாம் வாழ்ந்த இந்த பூமியும் படாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பேருக்கு 2 அழுவார்கள், நம்முடைய உறவுகள் பேருக்கு 3 நாள் நினைப்பார்கள். அப்புறம் 3ஆம் நாள் கழித்து காற்றோடு காற்றாக கரைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக மரணித்தால் அல்லாஹ் வருத்தப்படுவதை போல மலக்குமார்கள் வருத்தப்படுவார்கள், இந்த பூமி வருத்தப்படும், நாம் வாழ்ந்த வீடு நம்ம வருத்தப்படும். இனி என் மீது யார் தொழுவா அப்படின்னு கேட்கும். நம்முடைய உறவுகள் நம்மளை யார் எழுப்பி விடுவா கேட்கும். பலஸ்தீன்ல ஒரு குழந்தை சொல்லுது, ஏன் அழுகிற அப்படின்னு, எங்க தாய் மாமாவை கொண்டுட்டாங்கன்னு, ஷஹீதான ஆயிட்டாரு அப்படின்னு. ஷஹீதானதெல்லாம் ரைட்டு தான், என்னை யார் ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுவா? உலக மீடியாட்ட சொல்லுது, என்னை யார் இன்னி ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுவா? நம்ம செத்து போனா நம்ம பிள்ளைகள் என்னைக்காவது இப்படி சொல்லுமா? என்னை யார் இன்னி ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுவது? எங்க வாப்பா இல்ல, என்னை ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுவது எங்க வாப்பா இல்லையே என்று நம் பிள்ளைகள் ஏங்கணும், நம்முடைய உறவுகள் ஏங்கணும். அப்படின்னா நம்ம அல்லாஹ்விடத்துல மதிப்பு மிக்கவர்களாக போயிருக்கிறோம். சரி, இப்ப உலகத்துக்கும் அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் இல்லை. உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் 2 பிரிவினர்கள் இருக்கார்கள். ஒரு பிரிவினர் மதிப்புள்ளவர்கள், இன்னொரு பிரிவினர் மதிப்பற்றவர்கள். இப்ப இந்த மதிப்பு உள்ளவர்கள் அனைவர்களையும் ஒரு காற்றை வச்சு உலகம் அழிவதற்கு முன்னால் அல்லாஹ் தன் வசப்படுத்திக் கொள்ளுவான். அடுத்து மதிப்பற்ற பதர்களை, நுரைகளை, எதுக்குமே பயன்படாத தூசிகளை அல்லாஹ் இந்த பூமியில் மனிதர்கள் என்ற பெயரில் விட்டு வைத்திருப்பான். அவர்கள் இருக்கும்போது இந்த பூமியை அல்லாஹ் அழிப்பான். அப்படி அழிக்கிற போது என்னென்ன நிகழும் என்பதை திருமறை சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துஅதூன லவாக்கிய, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த உலக அழிவு நாள் வந்தே தீரும். சத்தியமிட்டு அல்லாஹ் திருமறை நெடுக பேசுகிறான். சத்தியமிட்டு என்ன வரும்ன்றான், வல் முர்சலாத்தி உர்ஃபன் ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபன் வன் நாஷிராத்தி நஷ்ரன் ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கன் ஃபல் முல்கியாத்தி திக்ரன் உதுரன் அவ் நுதுரன் இன்னமா துஅதூன லவாக்கிய. காற்று வேகமாக வீசுகிற காற்றின் மீது சத்தியமாக, புயல் காற்றுகளின் மீது சத்தியமாக, நன்மைகளை பரப்பி விடுகிற காற்றுகள் மீது சத்தியமாக, மேகங்களை பிரித்து கொண்டு வருகிற காற்றின் மீது சத்தியமாக, அது மழை பொழிய வேண்டும் என்ற திக்ரை போடுகின்றவற்றின் மீது சத்தியமாக, அது நன்மையோ எச்சரிக்கையாகவோ அல்லது ரஹமத்தாவோ ஆகிற விஷயத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறான் ரப்பு, இனி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வந்தே தீரும். எது? இந்த உலகம் அழிந்தே தீரும். அப்படி அழிகிற போது என்னவா நடக்கும்? நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உதிர்ந்து விழும். நீ பார்த்து ரசித்து ரூச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி வெறும் மின்மினி பூச்சிகளை போல வந்து டொப்பு டொப்பு டொப்புன்னு பூமியின் மீது விழும். வானம் சுருட்டப்பட்டு விடும். வைதல் ஜிபாலு, மலைகள் நுசிபத்து, பேரடியாக பெயர் தடுக்கப்படும். நாம பார்த்து இருக்க மாதிரி மலைகள் அப்படி நின்று கொண்டு இருக்காது, அது அப்படியே அடி பேர் தடுப்போம்ன்றான். இன்னொரு இடத்தில் மலைகளை பற்றி அல்லாஹ் கேட்கிறான், ஜிபால், நபியே உன்னிடத்தில் மலைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்.
சொல்லுங்க, ஃபகுல் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் இறைவன் அதை ஒரே நசுக்காக நசுக்கி முடிப்பான். அது நீங்க நினைச்சு கொண்டிருக்க மாதிரி பெண்ணம் பெரியாக பெருசா நினைக்கிறீங்க. ரப்புக்கு அது கால் தூசிக்கு கூட பரிமாணம் அல்லாதது. அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு அடியாக அடிப்பான். இதா துக்கத்தில் அரும்பு தக்கன் தக்கா, பூமியை நாம் ஒரே அடியாக நொறுக்குண்டு நொறுக்கி விடுவோம். அப்படி நொறுக்கிற போது மலைகள் பெயர்த்தப்படும். அதை நாம் அப்படியே சமதளமாக விட்டுருவோம். மலைகளை அடிச்சு இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், ஜிபாலு கலிஹ்னில் மன்ஃபூஷ், மலைகள் பரத்தப்பட்ட பஞ்சுகளை போல பறக்கும். கியாமத்து நாள் ஏற்பட போகிற நேரத்தில் மலைகளை அல்லாஹ் தனி கவனம் எடுத்து சொல்லுகிறான். ஏன்னா அதன் மீது தான் இன்னைக்கு உலகத்துல மனிதன் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் ஆடிட்டு இருக்கான். எனக்கு ஒவ்வொரு மினிஸ்டர், நீங்க இங்க இந்த நம்ம மாவட்டத்தில் அந்த பிரச்சனை இல்லை. இங்க கடல் பிரதேசம், நீங்க தேனி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டருக்கு அத்தனை மலை இருக்கு, அந்த மினிஸ்டருக்கு அத்தனை மலை இருக்கு, அவருக்கு அவ்வளோ எஸ்டேட் இருக்கு, இவருக்கு இவ்வளோ எஸ்டேட் இருக்கு. நீ போனீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இங்கிட்டெல்லாம் பேர் போடுறாங்களா, அப்படி போட மாட்டாங்க. அவருக்கு வரும்போதே என்ன தெரியுமா, மனமிக்க ஏலக்காயின் ஏழையின் மகனே அப்படின்வாங்க. ஏன் ஏழை மலை அத்தனை வச்சிருக்காரு. ஏலக்காய் நம்ம கால் நிமிட்டு வாங்குறதுக்கு திணறோம், ஆனா அவர் ஏலக்காய் மலையே பல வச்சிருக்காரு. எல்லா மலைகளும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சொந்தமா இருக்க போறது இல்லப்பா. அதை ஒட்டுமொத்த இமயமலையிலிருந்து உகது மலையிலிருந்து எல்லா மலையையும் அல்லாஹ் பெயர்த்து எடுத்து ஒன்றும் இல்லாம நசுக்கி சமதளமா விட்டுட்டு அதை மனிதர்கள் பார்க்கிற போது லா தராஃபிஹா இவஜவலாம்தா, அதுல எந்த கோணலையும் எந்த மேட்டையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எல்லாம் தூசியாக மாற்றப்பட்டு விடும். பூமி அழிக்கப்படுகிற அந்த கோர தருவாயை அல்லாஹ் இப்படி விவரிக்கிறான். இவங்க நினைக்கிறாங்க அது என்னமோ அப்படியே சும்மா அப்படியே வந்துட்டு போகும். பூமி மலைகளுக்கு இப்படின்னா அடுத்து கடல்கள் என்ன, சூரியன் என்ன, ஒவ்வொன்றும் அல்லாஹ் சொல்றான். ஒன்னு நீ எதை பெருசா நினைக்கிறையோ அதுக்கு பூரா அல்லாஹ் பதில் திருமறையில சொல்றான். என்ன, சூரியன் சுருட்டப்பட்டு விடும். 6000 டிகிரி செல்சியஸ்ல சுரண்டு கொண்டு இருக்கிற ஒரு பந்த அல்லாஹ்வுடைய குதிரத்து என்னன்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அல்லாஹ் என்ன நமக்கு எப்படி வெளிப்படுத்துறான், அதை அப்படியே சுருட்டி எடுத்துக்கிறோம்ப்பா. அது நீ நினைக்கிற பெருசுன்னு 6000 டிகிரி செல்சியஸ்ன்ற 1.5 கோடி மைல்களுக்கு அப்பால் உனக்கு இருக்கின்ற, ஆனா ரப்புக்கு அது எவ்வளவு பெரிய சின்னது. அப்படி சுருட்டி அப்படி தூக்கி போட்டுரும். இவ்வளவுதான் அந்த சூரியனுடைய மதிப்பு. சூரியனுடைய அந்த வெப்பத்தினுடைய சூற்று அளவு அல்லாஹ்விடத்தில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதது என்பதை ரப்பு சொல்ற. இந்த ரப்ப வணங்குறதுக்கு தான் வாங்கப்பான்னா இல்ல நாங்க போறோம் ஏர்வாடி தர்காவுக்கு போறோம், கபர் முட்டி போடுறோம். எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன். அந்த 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 தாய்கள் முன்னால் இந்த தாய்கள்லாம் வயிறு எரிஞ்சு கத்துறது எதுக்குன்னா, இவ்வளவு சொல்றா ரப்பு, மலைகளை பெயர்த்து தூக்கி எறிஞ்சிருவேன், அதை நசிக்கிடுவேன், அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன், பறத்த பஞ்சுகளை போல பறக்க விடுவோம்ன்றான். அந்த ரப்பிடத்துல போய் நோய் நிவாரணத்தை கேளுங்கடா, அந்த ரப்பிடத்துல போய் இந்த உலகத்தினுடைய செல்வத்தை கேளுங்க, அந்த ரப்பிடத்துல போய் நீங்க எது வேண்டாலும் கேளுங்க ஹலாலா என்று சொன்னா இல்ல அது போக முடியாது, நாங்க இங்க அவுளியாட்ட வழியா போனோம், அதனாலதான் தடுத்தது. அதனால ஃபர்ஸ்ட் உலக அழிவுக்கு மலைகள் முடிவு கொண்டு வரப்படும். அடுத்து நட்சத்திரங்கள் மேலிருந்து விழும். மூன்றாவது சூரியன் சுருட்டப்படும். கடல்கள் என்ன ஆகும் தெரியணும்ல. கடல்கள் அப்படியே இருக்குமா, கொந்தளிக்குமா, அலைகள் வீசுமா, காற்றடிக்குமா, என்னவாகும்? வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் தீ மூட்டப்படும். என்ன மூட்டப்படும்? மனுஷன் தண்ணியை அணைக்கிறதுக்கு, தீயை அணைக்கிறதுக்கு தான் தண்ணியை தூக்கி ஊற்றுவோம்ன்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, தண்ணியவே பற்ற வச்சு விடுவோண்டா. ஒட்டுமொத்த நீர் கடலே அப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சா எப்படி காட்சி, அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒட்டுமொத்த கடலும் லால்பேட்டையெல்லாம் அப்ப என்னவா தான் தெரியும், வெறும் நெருப்பா தான் தெரியும். அதோட மட்டும் இல்லை, அங்கிருந்து வர புகை மூட்டை என்ன இருக்கும்,
அதுங்கேருந்து காற்று வாங்க போகிறார்களாம் கடலுக்கு. காற்று வாங்க போறீங்க, காற்று அல்லாஹ் சொல்றாங்க இதழ் பிஹாரும் ஃபுஜ்ஜிரத், கடல்களுக்கு நாம் தீ மூட்டுவோம். கடல்ல தீ மூட்டினா கடல்ல எத்தனை விதமான பிராணிகள் இருக்கு, திமிங்கலம் கிடக்கிறது. இவன் பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் பத்திக்கிட்டு எரியும்ன்றான் ரப்பு. கடல்களும் என்ன ஆகும்னு பேசுகிறான். அந்த நேரத்தில் மனிதர்களும் என்னாவார்கள் தெரியணும்ல. இன்ஷா அல்லாஹ் இது மட்டும் இல்லை, இன்னியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் இப்படித்தான் அழிப்பேன் என்று திருமறையில் சொல்லுகிறான். 4 அழிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 1, சூரியன் எப்படி அழிக்கப்படும், நட்சத்திரங்கள் எப்படி அழிக்கப்படும், கடல் எப்படி அழிக்கப்படும், மலைகள் எப்படி அழிக்கப்படும். கடல்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லைட்டா. இன்னியும் அல்லாஹ் விலாவாரியா கடல்களை பற்றி பேசுகிறான். அவைகள் எல்லாம் எப்படி அழிக்கப்படும், இவைகள் எல்லாம் எவ்வளவு நேரத்தில் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்விடத்தில் பயந்து நடுங்க வேண்டியது இன்னைக்கு நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் யாரிடத்தில் வேண்டாலும் மதிப்பற்றவர்களாக இருந்துட்டு போய்விடுவோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பு, நமக்கு நேர்வழி காட்டிய ரப்பு, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிற ரப்பிடத்தில் ஒரு சின்ன மதிப்பு மிக்கவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அதனுடைய அடையாளம் நாம் நன்மையில் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம் என்பது இருந்தால் அதனுடைய அடையாளம் இருக்கிறது. நன்மை செய்வதற்கு சிரமப்படுகிறோம் என்றால், செய்யாமல் இருக்கிறோம் என்றால் நாம் அதில் இல்லை என்பது பொருள். அல்லாஹ்விடத்தில் திருப்பிக்க, இறைவா உன்னை வணங்குவதற்கும் உன்னை நேசிப்பதற்கும் எனக்கு கிருபை செய் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா